அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற 5ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும். அதெல்லாம் அங்கே தான் பேச முடியும். அந்த கூட்டத்தில் அதுக்கு தானே ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அங்கே பேசுறது இங்கே பேச முடியாது. எல்லாமே அங்கே எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்துரைப்போம். இதுதான் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கள்ளச்சாராய விற்பனை அமோகம் அடைகிறது. இங்கே ஆத்தூர் கூட ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வெளியில் வந்தது. மிகுந்த வேதனை அளிக்கின்றது. இன்றைக்கு பல முறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக இந்த அரசாங்கத்துடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோம். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது. போதைப்பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும். கள்ளச்சாராய் விற்பனையை தடுத்து நிறுத்த வேண்டும். இதையெல்லாம் வலியுறுத்திட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த அரசாங்கம் முழுமையான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படுகின்றது. இந்த கள்ளச்சாராய மரணம் இன்றைக்கு தொடர்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பது வேதனை அளிக்கின்றது. இருக்குது. நீங்கள் தான் பத்திரிகை ஊடகத்தில் எது இருக்குதோ இல்லையோ, பத்திரிகை ஊடகமாக இந்த பாலியல் வன்கொடுமை நடைபெறாத நாளே இல்லை. அத்தனையும் உங்கள் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த அரசாங்கத்தில் மட்டும் தூய்மையான அரசாங்கம் நடத்துகிறோம், சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்குது, தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை கட்டுப்படுத்தப்பட்டுக்கின்றதான் சொல்கிறாங்க. ஆனால் நேர்மாறாக இருக்குது. இன்றைக்கி பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கி வேலையே பயிர மேயிற மாதிரி இன்றைக்கு ஒரு சில ஆசிரியர் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. மிகுந்த வேதனை அளிக்கின்றது. இன்றைக்கு ஆசிரியர் பெருமக்கள் தெய்வத்துக்கு சமமானவர். இன்றைக்கு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை ஆசிரியர் நம்பித்தான் பள்ளிக்கு அனுப்புகின்றார்கள். ஆகவே அவர்கள் அந்த குழந்தைக்கு அரணாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஒரு பயிரை எப்படி வேலி பாதுகாக்கின்றதோ அதே போல சிறுமைகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இன்றைக்கு ஆசிரியர் இருக்கிறது. எல்லா ஆசிரியரும் சொல்லலை, ஒரு சில ஆசிரியர்கள் இப்படிப்பட்ட தவறான செயலில் ஈடுபடுறாங்க. அதையெல்லாம் இனி இருக்கக்கூடாது. இந்த அரசாங்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த தொலைக்காட்சி வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது அது முழுமையாக எனக்கு தெரியாது, புரியுதுங்களா? அவர் சில பேர் சமன் அனுப்பப்பட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஊடகத்திலையும் பத்திரிகையில் செய்தி வச்சு சொல்கிறாங்க. அதனால் அதில் சில கேஸுகள் நடைமுறையில் இருக்குது. அது சரியா தவறா என்பது முழுமையாக எனக்கு தெரியாது. எல்லாமே காவல்துறை சட்ட ரீதியாக நடந்து கொள்ளுது. பாரபட்சம் பார்க்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பாரபட்சம் பாராமல் சட்டப்படி அவர்கள் நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வலியுறுத்தல். சொல்லிட்டேன், எல்லாமே 5ஆம் தேதி சொல்லுவோம். அது இங்கே சொல்லிட்டா 5ஆம் தேதிக்கு எங்கள் ஆள் போகிறதுக்கு வேலை இல்லாமல் போயிடும். 5ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2 பேர் கலந்து கொள்வார்கள். அந்த 2 பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய நிலைப்பாட்டை அந்த கூட்டத்தில் எடுத்து சொல்வார்கள். ஏங்க, நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து மீது எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி. ஆனால் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சிங்கிறது அதிமுகவுக்கு தான் அந்த அந்தஸ்து உண்டு. வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது. மக்கள் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு தான். அவர்கள் தான் பிரதான எதிர்கட்சி. அந்த பிரதான எதிர்கட்சி தான் மக்களுடைய பிரச்சனையை சட்ட நீதியாக எடுத்து சொல்லும். மக்கள் இன்றைக்கு வாக்களித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறோம். 2026 ஆளுங்கட்சி வரிசையில் வரும். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும்